Taste the Daily. பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே இந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி பூங்கொத்து கொடுத்து சால்வை கொடுத்து மறுவாழ்வு நிமித்தமாக இந்த சந்திப்பில் அவரோடு பேசி வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பதாக அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தமிழக பொறுப்பாளராகவும் மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அமமுக தன்னை இணைத்துக் கொண்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தீய சக்தி திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிக நிலையிலும் இறக்க வேண்டும், மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே மத்திய அமைச்சர் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே பல்வேறு பொறுப்புகளை பல்வேறு செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திறந்திருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 185க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்றைக்கு அரசியல் களத்தில் ஏராளமான கட்சிகள் சென்றவர்கள் அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். இந்த நிலையில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதாவது தமிழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருவதை பார்த்து வருகிறோம்.